அனைவருக்கும் லாலிட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் பிஎன்எஸ் இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். பிஎன்எஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஐபிசி அப்படின்னு இருந்தது, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதை பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு அறிமுக வீடியோ தான் இது. பாரதிய நியாய சன்ஹிதா 2023. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியன் பீனல் கோட் அப்படின்றதுக்கு பதிலாக மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம். இது 2023ஆம் ஆண்டினுடைய 45வது சட்டம். பாராளுமன்றத்தால் அதனுடைய 74ஆம் ஆண்டு குடியரசு ஆண்டு 74வது குடியரசின் போது இயற்றப்பட்டது. அதாவது குடியரசு நாள் கிடையாது, குடியரசு ஆண்டின் போது இயற்றப்பட்டது. இங்கே பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லும் போது அடுத்து ஒரு சின்ன மினி பிரியாம்பிள் மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன நோக்கம், இந்த சட்டம் ஏன் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, இந்த குற்றங்கள் சம்பந்தமான சட்டங்களை தொகுக்கிறதுக்காகவும் திருத்துறதுக்காகவும் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூலை 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. இதில் 20 அத்தியாயம் 358 பிரிவுகள் இருக்குது. ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இனிமே தான் இந்த சட்டம் எப்படி நடைமுறையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இதில் சில சிக்கலும் முரண்பாடுகளும் சொல்லப்படுது. அதில் பிரதானமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி பெயர். இந்த பிஎன்எஸ் உடைய, அதாவது பிஎன்எஸ்னால் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்றதனுடைய ஒரு அப்ரிவேஷன் ஃபார்மாக தான் நம்ம சொல்கிறோம் பிஎன்எஸ் அப்படின்னு. ஸோ ஷார்ட் ஃபார்ம் பிஎன்எஸ். இந்த பிஎன்எஸ்னுடைய செக்ஷன் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அப்படின்னு தான் இந்த சட்டம் இனிமேல் அழைக்கப்பெறும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்தியன் பீனல் கோட் அப்படின்றத தமிழில் மொழிபெயர்த்து இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்திய மக்கள் அனைவருமே இந்த சட்டத்தை ஹிந்தியில் தான் அழைக்கணும் அப்படின்றது தான் ஒரு பிரதானமான ஒரு சர்ச்சையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஐபிசியில் 511 செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 511 செக்ஷன்ஸ் அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது 358ஆக சுருக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 1ல் சாப்டர் 1 அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. சாப்டர் 2வை செக்ஷன் 2ல் கொண்டு வந்திருப்பாங்க ஃபுல்லாக. அதாவது 39 சப்செக்ஷன் இருக்குது செக்ஷன் 2ல். நம்ம ஐபிசியினுடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கலாக இருக்காது. ஒரு செக்ஷன்னா அது தெளிவாக பொட்டில் அடித்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும். பட் இதில் சிஆர்பிசி எப்படி சப்செக்ஷன்ஸாக இருக்குமோ அதே மாதிரி இதுவும் சப்செக்ஷன்ஸாக இருக்குது. மற்றபடி நீங்கள் ஐபிசியை முன்னாடியே நல்லா படிச்சிருக்கீங்க, அந்த வார்த்தைகளை தெளிவாக புரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்தவித புது சிக்கலும் வராது. சில புது செக்ஷன்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. பின்பு நம்மலாம் பார்த்திங்கன்னா இந்த சப்செக்ஷன் ஏபிசிடி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஒரு செக்ஷனாக அதுக்கு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 சாப்டர் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு சாப்டர் முன்னுரை. இதில் 1லேருந்து 3 வரைக்குமான செக்ஷன் இருக்குது. அடுத்து இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சாப்டர் 1லேயே பழைய ஐபிசியினுடைய 2 சாப்டருமே அடங்கியிருக்கு. அடுத்து 2வது சாப்டர் தண்டனைகள் பற்றி 4லேருந்து 13 வரைக்குமான செக்ஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த தண்டனைகள் பற்றி அப்படின்றதுல பார்த்திங்கன்னா சமூக சேவை அப்படின்ற ஒரு தண்டனை புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா பொது விலக்குகள். ஸோ நீங்கள் இந்த சாப்டரை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஐபிசியில் முன்னாடி இருந்த சாப்டரே தான். நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு மாறி இருக்குது. சில புது விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு இதில். ஆனால் நீங்கள் ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சில் உங்களுக்கு கிடையாது. பொது விலக்குகள் அப்படின்றது 14லேருந்து 44 வரைக்குமான செக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து உடந்தையாக இருத்தல் பற்றி 4வது சாப்டர் 45லேருந்து 62 வரைக்குமான பிரிவுகள் இருக்குது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்ச்சி குற்றம் பற்றி 5வது சாப்டர் 63லேருந்து 99 வரையான செக்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பெண்கள் சம்பந்தமான குற்றங்கள் அப்படின்னு இதில் தனியாக கிடையாது. மனித உடல் சம்பந்தமான குற்றங்கள் சாப்டர் 16 ஆஃப் ஐபிசியில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இது தனியாக ஒரு புது சாப்டரை உண்டாக்கி இதில் ரேப் பற்றி, ஸ்டாக்கிங், டவுரி டெத்து,
குழந்தைகளோ பெண்களோ கடத்துறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப தொகுத்து ஒரே இடத்துல அதை சொல்கிறது வந்து நல்ல விஷயம்தான். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறதுக்கு ரூபாய் 1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து 1 வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு, SI டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். 1 வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.